ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நார்த்தங்காயை வச்சு ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த நார்த்தங்காய் வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும். அதனால் இப்போ அப்பப்போ அந்தந்த சீசனில் கிடைக்கிறத நம்ம பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியத்துக்கு உதவி செஞ்சுக்கணும் நம்ம தான். அதனால் இப்போ வந்து உப்பில் ஊற வச்ச நார்த்தங்காய் எடுத்துக்கலாம். ஒரு கப். இது ஒரு வாரம் முன்னாடி உப்பில் போட்டு ஊற வச்சது. இந்த நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 3 டீஸ்பூன் மிளகாய் பொடி பண்ணது, வரமிளகாய் தூள், அப்புறம் வறுத்து வச்ச வெந்தயம், பொன்னிறமாக வறுத்தெடுக்கப்பட்ட வெந்தயம், தேவையான உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு போட்டு பொரிச்சு வரட்டும். நம்ம அதுக்குள்ள இந்த பொன்னிறமாக வறுத்து வச்ச வெந்தயத்தை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். எண்ணெயில் கடுகு காஞ்சிட்ருக்கு. இப்போ வெந்தயத்தூள் நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ கடுகு நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் வருது. இப்போ இது வந்து ஒரு 4 நாள் முன்னாடி உப்பில் போட்டு ஊற வச்சேன். 2 நார்த்தங்காயை உப்பில் போட்டு ஊற வச்சேன். ரொம்பவும் செஞ்சோம்னாலும் இந்த கிளைமேட்டுக்கு பூசானம் பிடிச்சிரும், சலப்பு வாசனை வந்துடும். அதுக்காக வேண்டி அப்பப்போ ஊற வச்சதை எடுத்து நம்ம தேவைக்கேற்ப ஒரு வாரத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. அளவளவாக போட்டு ஊறுகாய் போட்டாங்க. இதில் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணணும். அடுத்தது உப்பு, மிளகாத்தூள், வதக்கணும். இப்போ பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தயத்தை இது ஒரு 4 நாள் ஊறி இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக வந்துடும். அதனால தான் வந்து எந்த ஒரு ஊறுகாயும் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது லெமனு, நார்த்தங்காய், கெடாரங்காய், இது எல்லாத்தையும் ஒரு 4 நாளாக இல்லை 2 நாளாவது குறைஞ்சபட்சம் உப்பில் ஊற வச்சிடணும்.
அப்போ அது வந்து சீக்கிரம் கொஞ்சம் கெட்டு போகாது. அப்போ கட் பண்ணி அப்போ போட்டோன்னா அப்போ வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இது உப்புலேயே ஊறுறப்ப நல்ல ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். நமக்கு வந்து உப்பு ஒரு ப்ரிசர்வேட்டிவ், அதனால் கெட்டு போகிற வாய்ப்பு கம்மி. இப்போ ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இல்லைன்னா பெருங்காயத்தை அதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி போடுறதை விட பெருங்காயத்தூள் ரெடிமேடாக கிடைக்குது நமக்கு. அதை வந்து போட்டுவிட்டு சூப்பரான நார்த்தங்காய் ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தொட்டு சாப்பிட்றேன். நார்த்தங்காய் நல்லா எண்ணெய் கட்டிட்டு வரப்ப அதை வந்து வெந்துருச்சு எடுத்துடலாம். ஏன்னா இது உப்பில் போட்டு வச்சுருக்கிறதுனால நல்லா ஏற்கனவே ஊறி இருக்கு நமக்கு. நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி. இதில் வந்து நம்ம அடங்கியுள்ள சத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து வைட்டமின் சி இருக்குது. இதில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜீரண கோளாறு இருக்கிறப்ப கொஞ்சம் நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு சாப்பிட்றப்ப நமக்கு ஜீரண சக்தியை மேம்படுத்துது. அதுக்கப்புறம் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது உடம்புல. அதுக்கப்புறம் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா தலை சுத்தல் வாமிட்டிங் சென்சேஷனுக்கு நார்த்தங்காய் வந்து ரொம்ப பெரிய அருமருந்தாக இருக்குது. அதனால் இது வந்து அந்தந்த சீசனில் தான் கிடைக்கும், எப்போவுமே கிடைக்காது. இப்போ அந்த ஒரு நவம்பர், டிசம்பர், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்தில் இது கிடைக்கும். ரெகுலராக கிடைக்காது. இப்போ கிடைக்கிறப்ப நம்ம அதை வாங்கி பார்த்து அதை வந்து பயன்படுத்தி அதோட பலனை வந்து நம்ம அனுபவிச்சுக்கணும். அதனால் எப்போவுமே ஃப்ரூட்ஸும் சரி, எந்த காய்கறிகளும் சரி, ஒரு ஊறுகாய்க்காயும் சரி, அந்தந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம பயன்படுத்த தொடங்கினாலே நமக்கு வந்து நோயிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த லாக் வந்து இதோட முடியுது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.